ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்மளுடைய டெட்டுக்கான முதல் வீடியோ. என்ன சார் எப்போயே நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, இப்போ தான் வரீங்க அப்படிங்கும்போது டிஎன்பிசிக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிக்கணும், சில வேலைகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இனிமேல் ஒரு 30 டேஸ்க்கு நம்ம டெட்டுக்கு கிளாஸ் கொண்டு போயிடலாம், ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெட்டுக்கு என்னென்ன உங்களுக்கு செய்ய பண்ணணும்னா, இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்க. சைக்காலஜி வந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி இதுக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு இஃப் பாசிபிள் கொடுத்துருவாங்க. பட் இப்போதைக்கு நம்ம இங்கிலீஷு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் கிளாஸஸ் இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன். சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடைக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெட்டு பேப்பர் 1 எழுதுறீங்கனாலும் சரி, பேப்பர் 2 எழுதுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வச்சுருக்காங்க. அந்த இங்கிலீஷ் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், என்ன இருக்கும், சிலபஸ் என்னது, அது எதுவுமே ஒரு ஐடியா இல்லாத மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சரியா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் வச்சுருப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் ரிப்பீட்டடாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக இருந்தால் நீங்கள் பேப்பர் 1 90 மார்க்ஸ் எடுக்கணும், 90 மார்க் எடுக்கணும். ஓபிசி 82.5. ஸோ மெஜாரிட்டி நம்ம ஓபிசியில் இருப்போம். ஸோ 82.5 இல்லை ஒரு 60. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் எல்லா நான் இங்கிலீஷை விட்டுட்டேன்னு வச்சுக்கிறோம். இங்கிலீஷை விட்டுறேன். சரியா? இது பேப்பர் 2. இங்கிலீஷை நான் விட்டுட்டேன்னா இந்த 60, இங்கே ஒரு 60, 120. இந்த 120க்குள்ளே நான் 82 எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கிடுங்க. 120க்குள்ளே 82 எடுக்கணும்னா 3 கேள்விக்கு 2 கேள்வி கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கணும். 3 கேள்வியில் 2 கேள்வி கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஒன்று அந்த லாங்குவேஜ் 1 அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அதெல்லாம் படிச்சிருக்கணும். மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு, மேக்ஸ் அதாவது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வருமோ அதை நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும். அதை படிச்சிருந்தா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். பட் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு 10 மார்க் எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்பலாம் எடுக்க வேண்டாங்க. இங்கிலீஷில் ஒரு 10 to 15 சாப்டர் வைஸ் பார்த்து எது எது வரும் எது எது வராதுன்ட்டு பிரித்து ஸ்கோரிங் ஏரியான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் தட்டி விட்டோன்னா ஈஸியாக ஏற்றிடலாம். ஸ்கோரிங் ஏரியாவை மட்டும் தட்டி விட்டோம்னா போதும், நம்ம ஈஸியாக ஏற்றிடலாம். சரி, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு 7 வருஷமாக நான் வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். போன டெட் எக்ஸாமுக்கு நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்திருக்கேன். போன டெட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்ச எல்லா டெட் எக்ஸாம்லையும் கிராமர் மட்டும் தான் கேட்டாங்க. சரியா? பேப்பர் 1 சரி, பேப்பர் 2 சரி, ஒன்லி கிராமர் மட்டும் தான் இருந்துச்சு. போன எக்ஸாம் 21 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 21, 22, 21 அந்த டைமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் இல்லை. பட் இங்கிலீஷ் நான் பேப்பர் 1 எடுத்தேன், பேப்பர் 2 எடுத்தேன். 2 பேருக்குமே கிராமர் மட்டும்தான் அவங்க வச்சுருந்தாங்க. எப்போ? 21க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்ஸில். 21க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்ஸில் ஒன்லி கிராமர் மட்டும்தான் இருந்துச்சு. சரியா? ஆனால் இந்த 2021 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இந்த எக்ஸாமு. இதில் ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் ஆனாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா லெசனையும் சேர்த்துட்டானுங்க. சொல்லவே இல்லை சேர்க்க போகிறோம், லெசன் சேர்க்க போகிறோம், இந்த மாதிரி சிலபஸ் மாற்றிட்டோம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்லி எப்படி மாதிரி போயிட்டு இருந்திருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிராமர் 30 மார்க்கு கிராமர் தான் இருக்கும். 2021க்கு முன்னாடி இருக்கிற 5 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கிராமர் தான் இருக்கும். சரியா? ஆனால் 21 எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா லெசனையும் சேர்த்துட்டாங்க. லெசனையும் சேர்த்து ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கிராமருக்கு படிச்சுட்டு போனோம், பட் சடனாக லெசன் வந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த இங்கிலீஷு நிறைய பேர் டச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக. இந்த இங்கிலீஷுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கும்போது அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். லாங்குவேஜு, கம்யூனிகேஷன், காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டிஸ், இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். என்னடா எந்த டாப்பிக்கு எது வரும், என்ன ஏது ஒன்றுமே கொடுக்கல. இங்கேயும் பாருங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கானுங்க. வெறும் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன், காம்ப்ரிஹென்ஷன்னா என்னதுடா, என்ன லாங்குவேஜ்னா என்ன, எலமெண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்னது, எதை பற்றி பேசுகிறோம், எது வரும், எதுவுமே சொல்லலை. எத்தையுமே சொல்லாமல் இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயந்தான். பட் நாம் என்ன இதை எடுத்துப்போம், என்ன அசியூம் பண்ணிப்போம் அப்படின்னா, இது வந்து ஒரு 6 to 10th பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கு 6 to 12th
ஸ்கூல் புக்கு கிராமர் இதில் தான் உங்களுக்கு மேஜர் மார்க் வரும். ஸ்கூல் புக்கு கிராமராக இதை நம்ம எடுத்துப்போம். சரியா? ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக் கிராமர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணிடுவோம். நம்ம இதில் வந்துட்டு இந்த 6 to 10th சால்வ் பண்ண புக்கு எங்கள்கிட்ட இருக்குது. சரிங்களா? எல்லா ஆன்சரும் எழுதின புக் இருக்குது. இங்கிலீஷ் லெசன்ஸ் பின்னாடி, புக் பேக் கொஸ்டின்ஸ் பின்னாடி, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த சால்வ் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ நான் போடுறேன். இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான். நாளைக்கே ப்ரீவியஸ் இயர் வீடியோ போட்டுடுறேன். ஸோ அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது சரி இப்படி தான் இது இப்படி தான் பண்ணணும், இதை தான் சேர்க்கணும் அப்படின்னு நல்லா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். சரியா? பட் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கானா வார்த்தை மாறாமல் அப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். வார்த்தை மாறாமல் அவ்வளோதான். என்னடா இதில் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் நம்மளுக்கு அது தெரியும். ஸ்கூல் புக்குக்குள்ளே லெசனா, கிராமரா, இல்லை லெசனுக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டுமா, இல்லை எப்படி கேட்பான், எதுவுமே நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை. பட் இதை வச்சு நான் கிராமராக தான் மெஜாரிட்டி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெஜாரிட்டி உங்களுக்கு கிராமர் தான் இருக்கும். 21க்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். அதில் பாருங்கள், எல்லா கொஸ்டினும் கிராமர் தான் இருக்கும். இதில் முக்கியமான டாபிக் மட்டும் படிப்பாங்க. எல்லாமே படிக்க வேண்டாங்க. பட் நான் சொல்லி கொடுக்குற முக்கியமான டாபிக் மட்டும் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வரும். ஒரு நம்மளுடைய டார்கெட் 30க்கு நம்ம ஒரு 20 டார்கெட் பண்ணுவோம். அப்போ தான் 15 வந்து நிற்கும். சரியா? ஒரு 20 கொஸ்டின் போடணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுவோம். டெய்லி ஒரு 1 மணி நேரம் கொடுங்க. என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. டெய்லி போடுற கிளாஸை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி வேணும், எந்த மாதிரி வேணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இப்போ சொல்லுங்கம்மா. தேங்க்யூ.